السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அதிமுக்கியமான மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாடெங்கிலிருந்தும் ஹஜ்ஜினுடைய பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி உலகின் 8 திசையிலிருந்தும் இறை இல்லமாம் காபத்துல்லாவை நோக்கி மக்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக, ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், அதற்கு முன்பாக தேவையான ஏற்பாடுகள், பொருட்கள், சாமான்கள், பொருளாதாரம் போன்ற எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நிறைவாக செய்யக்கூடிய நிலையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஹஜ்ஜினுடைய ஏற்பாடு, ஹஜ்ஜுக்கான தயாரிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று. ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்ளவிருப்பவர்கள் அதிமுக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயம், அந்த ஹஜ்ஜை நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜினுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றினால் எங்களுடைய ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை தரும், அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை தரும். ஹஜ்ஜுக்கான நடைமுறைகள் என்ன, ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் என்ன, ஹஜ்ஜை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள், தயாரிப்புகள் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. ஹஜ்ஜுக்காக பயணம் சொல்லக்கூடிய ஏற்பாடுகள் முதற்கொண்டு அதற்கான விருந்து உபசரிப்புகள் நடைபெறக்கூடிய இந்த காலத்திலே ஹஜ்ஜினுடைய நிலவரங்களை, ஹஜ்ஜினுடைய கடமைகளை, ஹஜ்ஜினுடைய சட்டங்களை எந்த அளவுக்கு அறிந்து கொள்வதற்கு நாம் உட்படுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டது: யா அல்லாஹ், எங்களுக்கு கபூலியத்தை கொடு, ரப்பனா தகப்பல் மின்னா, ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். அத்தோடு இப்படியும் சொன்னார்கள்: ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். ரப்பே, எங்களை உண்மையான முஸ்லிம்களாக ஆக்கு, எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்கு. அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள்: வஅரினா மனாசிகனா, எங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை எங்களுக்கு காட்டி கொடுப்பாயாக, சொல்லி தருவாயாக என்று கேட்கவில்லை, நாங்கள் எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு காட்டி தருவாயாக, அதை செயல் ரீதியாக எங்களுக்கு காட்டி தரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை எங்களுக்கு செய்தருள்வாயாக. வஅரினா மனாசிகனா, காபத்துல்லாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட நாங்கள் ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்ற வேண்டும், எங்களுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அது எங்களுக்கு தெரியவில்லை. மினா எங்கு இருக்கிறது, மினாவுக்கு எப்படி நாங்கள் செல்ல வேண்டும், மினாவுக்கான அமல்கள் என்ன, அரஃபா
மனாசிக்கனா, எங்களுடைய ஹஜ்ஜினுடைய காரியங்களை எங்களுக்கு காட்டி தருவாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் வரையிலும் வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு அழைப்பு விடுத்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கான அழைப்பை இப்ராஹிமே நீங்கள் ஹஜ்ஜை கொண்டு அழைப்பு விடுங்கள் மக்களுக்கு, முழு உலகத்திற்கும் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் வஅரினா மனாசிக்கனா, எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய காரியங்களை காட்டிக் கொடு, நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், ஹஜ்ஜு செய்வதற்கான நடைமுறை என்ன, வழிமுறை என்ன, நீ காட்டிக் கொடுப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும், அதற்காக கற்க வேண்டும், படிக்கவும் வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோரிக்கையை ஏற்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சென்று ஹஜ்ஜி செய்ய வைத்தார்கள். எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் அழைத்து சென்றார்கள். சரித்திரத்திலே பார்க்கிறோம். படிக்க வேண்டும் ஹஜ்ஜை படிக்காமல், ஹஜ்ஜை தெரியாமல், ஹஜ்ஜிலை மூலமாக எங்களுடைய ஹஜ்ஜி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரியாமல் வெறும் பயணத்தை மேற்கொள்வதன் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குது அன்னி மனாசிக்கக்கும், குது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்தில் நீங்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகளை கற்றுக்கொள்ளுங்கள், ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்னிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ரஅய்துன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்மி அலா ராஹிலத்தி, மினாவிலே கல்லெறிகிறார்கள், ஜம்ராத்துக்கு கல்லெறிகிறார்கள், தங்களுடைய வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்ட நிலையில் அவர்கள் கல்லெறிகிறார்கள், ஒட்டகத்தின் மீது அமர்ந்த நிலையில் கல்லெறிந்தார்கள். சொன்னார்கள் அப்பொழுது, ஏன் நான் வாகனத்தின் மீது இருக்கிறேன், ஏன் வாகனத்தின் மீது இருந்து கல்லெறிகிறேன் என்றால், லிதஅகுது அன்னி மனாசிக்கக்கும், லிதஅகுது மனாசிக்கக்கும், நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னிடமிருந்து, நான் எப்படி ஹஜ்ஜி செய்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்று தெரியாது, இந்த வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பேனா என்று தெரியாது. நீங்கள் என்னிடமிருந்து முழுமையான ஹஜ்ஜினுடைய கடமைகளையும் வழிகாட்டல்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்றே அடுத்த வருடம் நம்மளுக்கு மத்தியில் அவர்கள் இல்லை. ஒரு வருடம் ஹஜ்ஜத்துல் விதா எல்லா மக்களையும் அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜி செய்தார்கள். ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டினார்கள். அதை பார்த்த சஹாபாக்கள் தாபீன்களுக்கு சொன்னார்கள், அவர்களும் அதுபோன்று ஹஜ்ஜி செய்தார்கள். அவர்கள் செய்த ஹஜ்ஜை பார்த்து அதற்கு பின்னர் வந்த தபஅத் தாபீன்கள் ஹஜ்ஜி செய்தார்கள். இப்படியே ஒவ்வொரு வருடமும் காலம் காலமாக எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை பார்த்து அதை படித்து ஹஜ்ஜி செய்தது இந்த சமுதாயம். ஆனால் இன்று ஹஜ்ஜை படிப்பதற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுகிறது. தொழுகையை போன்றல்ல ஹஜ்ஜி, தொழுகையை போன்றல்ல ஹஜ்ஜி. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், பள்ளிவாசலிலே தொழுகிறார்கள், வீட்டிலே தொழுகிறார்கள், மைதானத்திலே தொழுகிறார்கள். தொழுகையிலே எப்படி நிற்க வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சஜிதா செய்ய வேண்டும், நோன்பை ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜை இங்கிருந்து பார்க்க முடியாது, ஹஜ்ஜை இங்கிருந்து பார்க்க முடியாது, செயல் ரீதியாக பார்க்க முடியாது. ஹஜ்ஜை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது மக்காவுக்கு செல்ல வேண்டும். இங்கிருந்து அந்த ஹஜ்ஜைக்காக பயணத்திற்காக புறப்படும் பொழுது அதை நாங்கள் படிக்க வேண்டும், அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. முதலாவது ஹஜ்ஜை பற்றி தெரிந்து கொள்வது, இரண்டாவது ரூஹானியத்தை ஏற்படுத்துவது, இக்லாஸாக செய்வது, நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்வது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜினுடைய பயணமாக ஹஜ்ஜினுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்கள். என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். மக்களும் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்படி செய்தால் தவறா, இப்படி செய்தால் சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தார்கள். செய்தது ஹஜ்ஜத்துல் விதா ஒரே ஒரு ஹஜ்ஜி தான். ஆனால் ஹஜ்ஜுக்கான முழுமையான வழிகாட்டலை கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ஜி என்பது இஷ்டிலே, அல்லாஹ்வினுடைய காதலிலே, அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு விருப்பத்திலே செய்யப்படக்கூடிய அமல். எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்படக்கூடிய அமல் அல்ல, எங்களுடைய நடைமுறைகளுக்கு கட்டுப்படக்கூடிய அமல்கள் அல்ல, அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும். தொழுகையிலே நாம் நிற்கிறோம், கிப்லாவை முன்னோக்கி நிற்கிறோம், கிப்லாவை முன்னோக்கி என்று சொல்லி தக்பீர் கட்டுகிறோம். கிப்லாவை முன்னோக்கி நிற்கும் பொழுது எங்களுடைய நெஞ்சு பகுதி காபத்துல்லாவை நோக்கி இருக்க வேண்டும். யாராவது தொழுகையிலே இப்படி திரும்பி விட்டால் தொழுகை விரிந்து போய்விடும்.
முகத்தையும் திருப்பக்கூடாதுதான், முகத்தையும் திருப்பக்கூடாது. சஜிதாவுடைய இடத்தில் முகம் இருக்க வேண்டும், முகத்தையும் அங்குமிங்கும் திருப்பக்கூடாது. ஆனால் யதார்த்தமாக தவறுதலாக முகத்தை திருப்பி விட்டாலும் தொழுகை முறிந்து போகாது. ஆனால் எங்களுடைய நெஞ்சு பகுதி கிப்லாவை விட்டும் திரும்பி விட்டால் தொழுகை முறிந்து போய்விடும். திரும்பவும் மீண்டும் தொழ வேண்டும். ஏனென்றால் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நாங்கள் நிற்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு உத்தரவிடுகிறது. ஆனால் அதே சமயத்திலே காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்கிறோம், அங்கே காபத்துல்லாவை தவாப் செய்கிறோம் என்று சொன்னால் காபத்துல்லாவை முன்னோக்கி தவாப் செய்ய முடியாது. எங்களுடைய ஆசை இருக்கலாம், காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மனதில் ஆசை இருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜினுடைய கடமைகள் எங்களுடைய ஆசைக்கு உட்பட்டதல்ல. நாங்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட காதலுக்கு உட்பட்டது. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவது. அங்கே காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது காபத்துல்லாவை பார்க்க கூடாது, சஜிதாவுடைய இடத்தை தான் பார்க்க வேண்டும், முன்னால் தான் பார்க்க வேண்டும். தொழுகையிலே எங்களுடைய நெஞ்சு பகுதி காபத்துல்லாவை விட்டும் திரும்பி விட்டால் தொழுகை முறிந்து போய்விடும். ஆனால் தவாஃபிலே எங்களுடைய நெஞ்சு பகுதி காபத்துல்லாவை நோக்கி திரும்பினால் தவாஃப் முறிந்துவிடும். இங்கே தொழுகையிலே கண்டிப்பாக முன்னோக்க வேண்டும் எங்களுடைய சதுரை கொண்டு, நெஞ்சை கொண்டு. ஆனால் காபத்துல்லாவிலே எங்களுடைய நெஞ்சு பகுதி காபத்துல்லாவை நோக்கி இருக்கக்கூடாது. ஹஜ்ருல் அஸ்வத் ஆரம்பிக்கும் பொழுது காபத்துல்லாவை முன்னோக்கி நாம் ஆரம்பிக்கிறோம் தவாஃபை, அதற்கு பிறகு திரும்பி விட வேண்டும். ஒரு கால் யாராவது அப்படி காபத்துல்லாவை பார்த்து கொண்டே தங்களுடைய மார்பு பகுதியை காபத்துல்லாவை நோக்கி வைத்த நிலையில் தவாஃப் செய்தால் அந்த தவாஃபினுடைய இந்த பகுதியே செல்லாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் கடமைக்கும் கட்டுப்பட வேண்டிய நிலை. ஆனால் இன்று லட்சக்கணக்கான பணங்கள், பல லட்சங்கள் கொடுத்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏராளமான பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். அப்படியெல்லாம் பொருளாதாரத்தை செலவு செய்துவிட்டு ஒரு தல்பியாவை முறையாக சரியாக உச்சரிப்பதற்காக எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறோம். தல்பியாவை படிக்கிறோம், பார்த்து படிக்கிறோம், தமிழில் பார்த்து படிக்கிறோம், அதை சிக்கி திணறி படிக்கிறோம், பல லட்சங்கள் கொடுக்கிறோம் அதற்காக, ஹஜ்ஜுக்காக, பயணத்திற்காக. அதற்காக ஏராளமான முயற்சிகள் செய்கிறோம், அதற்காக ஏராளமான உழைப்புகள். ஆனால் ஒரு தல்பியாவை படிப்பதற்கு எவ்வளவு நேரம்? லப்பைக் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இதை அதனுடைய உச்சரிப்போடு, அதனுடைய ஆர்வத்தோடு, ஆர்ப்பரிப்போடு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய மனோநிலையே வேறு. ஆனால் அதை எங்களுக்கு உச்சரிக்க தெரியாமல் லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க என்று ஒரு சர்வ சாதாரணமாக ஏதோ ஒரு புக்கை படிக்க தெரியாதவர்கள் படிப்பது போன்று அப்படி படித்தால் அந்த லப்பைக்கிலே என்ன உணர்வு ஏற்பட போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதானி ஜிப்ரீல், என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்தார்கள், அமரணி, எனக்கு உத்தரவிட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அன் ஆமுர அஸ்ஹாபி ஐயர்ஃபா சௌதஹும் பித்தல்பியா, அவர்கள் தங்களுடைய தல்பியாவுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் அவர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். தல்பியாவை கொண்டு சத்தம் உயர வேண்டும். இன்று இஹ்ராமுடைய நிலையிலே எந்த அளவுக்கு தல்பியாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. நம்மளுடைய வாகனங்களை தேடுவது, இது மாதிரியான பல நிலைகளில் எங்களுடைய தல்பியா விடுபட்டு போகிறது. ஆனால் இஹ்ராமுடைய நிலையிலே தல்பியாவுக்கு மிக முக்கியமான அமல் தல்பியாவினுடைய அல்லாஹ்வுக்காக லப்பைக் என்று சொல்லும் பொழுது அதுதான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்று சொன்னால் தல்பியா தான் ஹஜ்ஜி. அதை நாங்கள் எவ்வளவு படித்திருக்கிறோம், அதை எப்படி உச்சரிக்க வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், எந்த நிலையில். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுதாவுக்கு செல்கிறோம், எப்படி சலாம் சொல்ல வேண்டும், நாங்கள் எப்படி சலாம் சொல்ல வேண்டும். எங்களில் ஒருவரை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோம், ஒருவரை ஒருவர் நாம் சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் திரும்ப சொல்லுவார் வலைக்கும் அஸ்ஸலாம், அவ்வளவுதான். ஆனால் ரவுதாவுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் நின்று சலாம் சொல்லும் பொழுது அதல்ல முறை. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இதுதான் சலாம் சொல்லக்கூடிய. சலாத்தும் சேர்ந்து சொல்லப்பட வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் சொல்வது போன்றல்ல சலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். ரவுதாவுக்கு சென்று நான் எப்படி சலாம் சொல்ல வேண்டும்? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாவை நான் எப்படி தவாஃப் செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் தல்பியா சொல்ல வேண்டும், எப்படி மினாவுக்கு செல்ல வேண்டும், மினாவுடைய அமல்கள் என்ன, அரஃபா
உம்ராவுடைய அமல்கள் என்ன, எங்களுடைய உள்ளத்திலே நிய்யத்து எப்படி இருக்கிறது என்று இதற்காக செய்யப்படக்கூடிய சிரமங்களும் செலவுகளும் சாதாரணமானதல்ல. ஆனால் ஒரு நேரம் இருந்தது, இந்த காலத்தில் எடுக்கப்படக்கூடிய சிரத்தையை விட சிரமத்தை விட அதிகம் சிரமத்தோடு அதை செய்தார்கள். இது போன்ற வாகனம் இல்லை, இது போன்ற வாகனம் இல்லை, இது போன்ற வசதி வாய்ப்புகள் இல்லை. சவுதியும் இது போன்ற வசதி வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அன்று இருக்கவில்லை. பல சமயங்களில் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் திரும்ப வருவோமா என்கிற நியத்திலேயே செல்ல மாட்டார்கள். அப்படியான ஒரு நிலை பயணம், நீண்ட தூரம் தொலை தூரம் செல்ல வேண்டும். நடந்து சென்றவர்கள் உண்டு, சாதாரணமான குதிரையிலும் ஒட்டகத்திலும் சாதாரண வாகனத்தில் சென்றவர்கள் உண்டு, கடல் கடந்து சென்றவர்கள் தோணியிலே கப்பலிலே சென்றவர்கள். உயிர் கிடைக்குமா பிழைக்குமா என்கிற ஒரு நிலை கூட, ஒரு உறுதிப்பாடு கூட இல்லாமல் தான் ஹஜ்ஜினுடைய பயணங்கள் அமைந்திருந்தது. அவ்வளவு சிரமப்பட்டு சென்றார்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாம் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். வீட்டிலிருந்து ஜங்ஷனுக்கு போறதுக்கு ஏசி கார் கிடைக்கின்ற மக்கள், ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயின்ல ஏசியில் டிக்கெட் போடுறோம். அதே போன்று ஃப்ளைட்ல போகிற வரைக்கும் ஏசி, அங்கே போன பிறகு எல்லா ரூம்லையும் ஏசி இருக்குது, வைஃபை வசதி இருக்குது, எல்லா, அதாவது எத்தனை தேவையோ எல்லா வசதியும் இன்னைக்கு இருக்குது. எந்த சிரமமும் இல்லை. ஏர்போர்ட்டில் போய், அதுவும் ஹஜ்ஜிக்கு செல்றவங்களை ஏர்போர்ட்டில் பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்படுறதில்லை. அங்கே எல்லா வேலைகளையும் அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். இமிகிரேஷன் எல்லாமே சிம்பிளாக முடிந்து போய்விடுகிறது. எந்த சிரமமும் இல்லாமல் மக்காவை சவுதிக்கு செல்கிறோம், ஜித்தாவுக்கு செல்கிறோம், மக்காவுக்கு செல்கிறோம், மதீனாவுக்கு செல்கிறோம். எந்த சிரமமும் இல்லை, எல்லா விதமான ராகத்தோடு செல்கிறோம். ஆனால் எங்களுடைய பயணம் சாதாரண மற்றவர்களை யாத்திரைகளை போன்று ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய வாகனங்களிலே, அவர்கள் தங்களுடைய வாகனங்களில், அவர்களை பற்றி நாம் குறை சொல்லவில்லை, அவர்களுடைய நடைமுறை, சகோதர சமயத்தவருடைய நடைமுறை, தங்களுடைய வாகனத்திலே மாலைகளை போட்டுக் கொள்வார்கள். நாங்களும் ஹஜ்ஜிக்கு போகிறோம் என்பதற்காக எங்களுடைய வாகனத்தில் இது போன்று மாலைகளை போட்டுக் கொள்ள முடியுமா? மாலை அல்ல ஹஜ்ஜி, பூவல்ல ஹஜ்ஜி. ஆனால் எங்களுக்கும் அது போன்ற ஒரு சிந்தனை, அப்படித்தான் செல்ல வேண்டுமோ என்கிற பல சமயங்களில் இன்று காலத்திலே ஹஜ்ஜி ரொம்ப லேசாகி விட்டது என்பது மட்டுமல்ல, பல சமயங்களில் ஹஜ்ஜி ஒரு கேசனாகி, ஹஜ்ஜிக்கு சென்று இன்னைக்கு மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்கள்ல சீட்டு விளையாடுற காட்சிகள் வருது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற சமுதாயத்தில் சீட்டு விளையாடுற எங்கிருந்து? மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் ஹஜ்ஜினுடைய இடங்களை எஹ்ராமுடைய உடையில் இருந்து கொண்டு, எஹ்ராமுடைய உடையில் இருந்து கொண்டு சீட்டு விளையாடுகிற காட்சிகளை காண்கிறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய ரோஹானியத்தை எந்த அளவுக்கு இருந்து போய்விட்டார். ஹஜ்ஜினுடைய நிலைகளை நாங்கள் இப்படி விளங்கி இருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் ஹஜ்ஜிக்காக அனுப்புபவர்களை எப்படி அனுப்புகிறார்கள்? எல்லோரும் அப்படி அல்ல. ஆனால் அதே சமயத்திலே இன்று பல சமயங்களில் இது மாதிரியான மோசமான நிலைகள். ஹஜ்ஜிக்காக செல்கிறோம் என்கிற பேரிலே ஹஜ்ஜினுடைய பயணங்கள் ஏதா போகிற இடங்களெல்லாம் செல்ஃபி, கபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி, ரவுதாவில் நின்று செல்ஃபி, அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது. துவா செய்யுங்க, அது என்ன துவான்னு தெரியல. அப்படி ஒரு துவாவை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம துவா செய்கிற இடத்துல இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு செல்கிறேன், அனுமதி கொடுங்கள் நபியே என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, லா தன்சானி யா அகி மின் துஆஇக, உங்க துஆவுல என்ன மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜினுடைய அமல் அவ்வளவு உன்னதமானது, உம்ராவுடைய அமல் அவ்வளவு உன்னதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய உம்மத்தினரிடத்தில் கேட்டார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள் என்று. அவ்வளவு உயர்ந்த அமல்களை செய்கிறோம், அங்க போய் செல்ஃபி எடுத்தா அந்த ஹஜ்ஜுக்கு தான் என்ன அர்த்தம் இருக்கிறது? சில சமயங்கள்ல செல்ஃபி எடுப்பதை நோக்கமே அதுதான், ஃபேஸ்புக்கில் போடணுங்கிறதுக்காகவே, சமூக வலைதளங்களில் பதிவு செய்யணுங்கிறதுக்காகவே போய் ஜபலுர் ரஹ்மாவில் நின்று செல்ஃபி எடுத்து போட்டுட்டு ஹஜ்ஜி மக்பூலியத் ஆயிருமா? அல்லாஹ்விடத்தில் கபூலியத் எப்படி கிடைக்கும்? செல்ஃபியை கொண்டு கிடைக்காது. இது இன்னைக்கு ஹஜ்ஜிலே பரவலாக பாருங்க. ஹஜ்ஜினுடைய பயணங்கள் ஆரம்பித்த பிறகு சோசியல் மீடியா ஃபுல்ல எஹ்ராமுடைய உடையோடு ஏசப்பட்ட செல்ஃபி போட்டுருக்கோம். என்ன அவசியம் இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது இதற்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவன் நீ மன அசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜினுடைய காரியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சென்றார்களே, எந்த அளவுக்கு துவாவுக்காக கோரிக்கை வைக்கிறார்கள் என்கிற இடத்துல. உங்களுக்காக துவா செய்யணும். அவங்கள்ட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க சொல்லணும், நீங்க எங்களுக்காக துவா செய்யணும். நம்முடைய நிறையை உணர்ந்து சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜிக்கு சொல்றோம், சரி நான் துவா செய்கிறேன் உங்களுக்காக, என்னமோ எங்கள் துவா மட்டும்தான் உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுது.
அப்படி அல்ல. ஹஜ்ஜினுடைய பயணத்தில் செல்லும் பொழுது பயந்து பயந்து செல்ல வேண்டும். என்னுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று தெரியவில்லை. எங்களுடைய பயணம் ஹஜ்ஜி லேசாகுவதற்காகவும் ஹஜ்ஜினுடைய பயணம் லேசாகுவதற்காகவும் உங்களுடைய ஹஜ்ஜி உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்க வேண்டும். இன்னைக்கு போஸ்ட் பார்க்கிறோம், ஹஜ்ஜி வழியனுப்பு விழா, ஹஜ்ஜி வழியனுப்பு விழா, விருந்து உபசரிப்பு விழா. எதற்காக விழா எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. குடும்பத்தில் 2 பேர் ஹஜ்ஜிக்கு போனால் அதற்கு முந்தைய செலவுகள், பிந்தைய செலவுகள், விருந்துக்கான செலவுகள், பர்ச்சேஸ் செலவுகள் எல்லாத்தையும் கேட்டு அரை கோடியும் இருக்கும். இன்னைக்கு பிரைவேட்டில் ஏகப்பட்ட தொகை. கொரோனாவுக்கு பிறகு குறையவே இல்லை. 8 லட்சம், 9 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் ஒரு ஆளுக்கு. நல்ல பணத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், கொடுத்து செல்கிறோம். நிம்மதியாக எந்த கஷ்டமும் படாமல் சிரமம் இல்லாமல் ஹஜ்ஜி செய்துவிட்டு வருகிறோம். ஆனால் அதற்காக வழியனுப்பு விழா என்கிற ஒரு விழா எடுக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் உண்மையிலேயே இது மார்க்கம் காட்டி தந்த வழியல்ல. துவாவுக்காக கோரிக்கை வைக்க வேண்டும். மக்களிடத்தில் 4 பேரிடத்தில் போய் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லலாம். அல்லது சுன்னத்தான முறைப்படி சில பேருக்கு நாம் விருந்து அளிக்கிறோம் என்று சொன்னாலும் அதிலும் தவறில்லை. ஆனால் அதுவே ஆடம்பரமாக கல்யாண மண்டபத்தில் நடக்கக்கூடிய விருந்து அளவுக்கு ஆகிவிடுமே. ஆனால் இதில் ஹஜ்ஜினுடைய ஹகீகத்தும் ரோஹானியத்தும் எங்கு இருக்க போகிறது? ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய ஹஜ்ஜிமா. அதில் ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை எழுதுவார்கள். ஒரு நபர் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்தார். அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அரஃபாவுடைய மைதானத்தில் திடீரென ஒரு கனவு காண்கிறார். கனவில் 2 மலக்குமார்கள் பேசியதாக. இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ்ஜி செஞ்சாங்க? 6 லட்சம் பேர் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 6 பேருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உடனே சிரிப்பிட்டு முழிக்கிறார் இவர். 6 லட்சம் பேர் செஞ்ச ஹஜ்ஜி தான் 6 பேருடைய ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அழுக்கிறார், என்னுடைய ஹஜ்ஜி என்ன? திரும்பவும் அவருக்கு தூக்கம் வருகிறது, தூங்குகிறார். மீண்டும் ஒரு கனவு காண்கிறார். திரும்பவும் அதே கேள்வி. அப்பொழுது வந்த பதில், 6 பேருடைய ஹஜ்ஜின் மூலமாக 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தான் என்று சொன்னார்கள். இப்படித்தான் எங்களுடைய ஹஜ்ஜி கபூலாக இருந்தது. ஒரு சொற்ப நபர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக மற்றவருடைய ஹஜ்ஜும் போய் சேர்ந்து கபூலாகிறது. எங்களுக்கு அந்த பயம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய பயணத்தில் எங்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்கிற அச்சம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். எங்களுடைய ஹஜ்ஜி கபூலியத்தை ஆகியோட ஒரு தடவை போகிறோம், அடுத்த தடவை போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்கிற கற்பனை செய்து பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடினால் கொடுக்க முடியும், அதுவே ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது இருக்கிற சஃபருடைய சிரமங்கள், செலவுகளை எல்லாம் பார்த்தால் அடுத்த தடவை போவதற்கு எப்பொழுது சாத்தியப்படும் என்று தெரியாது. ஒரு தடவை போகும் பொழுது அந்த ஹஜ்ஜை எங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை மபரூராக ஆக்கி தர வேண்டும் என்கிற நியத்திலே அதில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு விளங்குவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. மார்க்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் அந்தஸ்தையும் விளங்குவதற்கும் உணர்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோமோ அவர்களுடைய அத்துணை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தல்வானாக. ஹஜ்ஜினுடைய பயணங்களை லேசாக்கி அருள்வானாக. ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்யக்கூடிய முக்கியமான ஏற்பாடுகளான ஹஜ்ஜை படிப்பதற்கும் அதை அல்லாஹ்வுக்காக செய்வதற்கும் எங்களுடைய நியத்தை அல்லாஹ்வுக்காக ஆக்கி வைப்பதற்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பல தடவை ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வானாக. எங்களுடைய எல்லா விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சிரமங்கள் அத்தனை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வானாக. இந்த நாட்டில் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையையும் நிலையான நியாயமான ஆட்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வாக்குறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.